கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சிகளையும் மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிடம் வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்படும். எல்லாருக்கும் தெரியல, அஸ்திபாரம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கட்டிடம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்வாங்க, பேஸ்மெண்ட். அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நிறைய நேரம் எடுத்து அதுக்கான நிறைய பள்ளம் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி எல்லாம் போட்டு நல்லா காங்கிரீட் போட்டு அது ரொம்ப அழகா செய்வாங்க. ஏன்னு சொன்னா அதுக்கு மேல எழுப்பப்பட போகிற ஒவ்வொரு கட்டிடமும் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு மெயின் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அஸ்திபாரம் ரொம்ப மெயின். ஏன்னு சொன்னா இங்க கூட ஏசப்பா சொல்ற ஒரு கதையில ஒரு ஓமையில எப்படி சொல்றாங்கன்னா, அது என்ன வந்துச்சு பாருங்க, பெருமழை சொரிந்தது. பெருமழை நினைச்சு பாருங்க, ரொம்ப வெள்ளம்லாம் வந்துட்டா என்ன, அது நமக்குலாம் தண்ணிலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி வத்தின பிறகு என்ன வீடே அழிஞ்சு போகாது. ஏன்னு சொன்னா ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சிருப்பாங்க, அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க. ஆனால் காஞ்ச பிறகு அது மற்ற காரியங்களை நம்ம பண்ணி அதை சரி செஞ்சிருவாங்க. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய அஸ்திபாரமாகிய நாம எப்படி அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம் அப்படின்றது தெரியல. நம்முடைய தூண்கள், நீங்க அஸ்திபாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூண்கள் வைப்பாங்க. ஏன்னா 4 பக்கமும் தூண்கள் வைப்பாங்க. அது என்னன்னு சொன்னா அது இன்னும் என்னது, கட்டிடத்தை மேல வர ஒவ்வொரு கட்டிடத்தையும் ஸ்ட்ராங்கா அது என்ன செஞ்சோம் காத்துக்கும். அல்லது அதனால அதுக்கு என்ன இருக்கு, பிரச்சனை வராது. பெரிய காற்று அடிச்சாலோ அல்லது புயல் வந்தாலோ என்ன காரியம் நடந்தாலும் அது என்ன இல்லை, மின்னல் இடி பூகம்பம் இதுக்கெல்லாம் தப்பித்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அழகா என்ன செய்வாங்க, அதற்கு நல்ல அஸ்திவாரம் போடுவாங்க, நல்ல தூண்களை வைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கிய. ஒரு கட்டிடம் நிலையா நிற்கணும் அப்படின்னு சொன்னா அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரி ஜெபம், வேத வாசிப்பு, தேவ தியானம், அப்புறம் ஆராதனை, உபவாசம், விசுவாசம் போன்ற ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்வு என்னும் கட்டிடத்தை விழாமல் தாங்குகின்றது. சரிங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் விழுந்து போகாம இருக்கபடிக்கு எப்படி பெரும் மழை வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, கடும் புயல் வீசினாலும் என்னது அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய மாட்டோமா, பின்வாங்க மாட்டோம். எப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, எப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமோ அது இருந்து எப்போ என்ன செய்ய மாட்டோமா, பின்வாங்க மாட்டோம். எப்போ அப்படின்னு சொன்னா நம்முடைய அஸ்திபாரம் எப்படி ஸ்ட்ராங்கா போடணும், என்னதுல ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, வேதவசனத்தை வாசிக்கணும், தேவவசனத்தை தியானிக்கணும், உபவாசம் இருக்கணும், விசுவாசிக்கணும், ஆலயத்துக்கு போகணும். இது இத்தனை காரியங்கள் மத்தியில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னது, அஸ்திபாரம். அதுக்கு இதெல்லாம் தான் அது அஸ்திபாரம். நீங்க இதெல்லாம் கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெரிய கஷ்டங்கள் ஒரு சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சோஸ்திரம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு என்ன செய்யும், இவரெல்லாம் கடவுளை இவரை நம்பி வந்தனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நம்முடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். சில நல்ல ஜெப வீரர்களாக இருப்போம், நல்லா உபாசிப்பாங்க, ஆனால் பிரச்சனையை தாங்கிக் கொள்வதற்கான பலன் இருக்காது. அப்படின்னு சொன்னால் பலன் இல்லை அப்படின்னு சொன்னால் அஸ்திபாரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தில் எப்படின்னு சொன்னால், பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்தது, அந்த காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் அது மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எப்படி இருக்குமா, பெரும் காற்றடித்தாலும் பெரும் மழை வந்தாலும் அது நம்ம வீட்டு மேல மோதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம மேல மோதினாலும் கூட, எத்தனை பிரச்சனைகளை நம்ம அப்படியே அழுத்தினாலும் கூட என்ன செய்யாதான், நம்ம விழுந்து போக மாட்டோம், ஸ்ட்ராங்கா இருப்போம். எப்படி யோபு பக்தன் இருந்தாரோ, எத்தனை பிரச்சனை இல்லை இருந்த சொத்து எல்லாம் சொத்து போயிட்டா கூட எல்லாரும் தாங்கிக்குவோம். பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளை ஒருத்தரும் இல்லாம போயிட்டு, மனைவி திட்டிட்டு, அது மத்தியில வியாதி வந்து இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர் எங்க அவருடைய வீட்டை கட்டியிருக்கிறாரு, ஆவிக்குரிய வீட்டை எங்க கட்டியிருக்காருன்னு சொன்னா கண்மலையாக கிறிஸ்துவின் மேல கட்டியிருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, நீர் தான் சாமி, நீங்க தான் வரணும்,
என்னுடைய கண்கள் உண்மை காணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் எனக்கு எல்லாம் தந்தீங்க, நீங்க எடுத்துட்டீங்க, உமக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வீட்டை அஸ்திபரமாகிய கிறிஸ்து ஆகிய கண்மலையின் மேலே கட்டுவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குமா? மோதியும் நினச்சி பாருங்க, பெரும் காற்று அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. நம்ம விழுந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம தூண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன தூண்கள்? ஜெபம், வேத வசனம், தேவ தியானம், விசுவாசம், உபவாசம், ஜெபிக்கிறது, நன்றி சொல்லுது, ஆண்டவருக்கு தினமும் நன்றி இந்த மாதிரியான காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது என்ன கஷ்டம் வந்து மோதினாலும் மோதினா தாங்க முடியுமா? நம்மளை மோதினா யாரும் தாங்க முடியுமா? ஒரு டைம் இப்படி தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ரோடு கிராஸ் பண்ணும் பொழுது 2 சின்ன பையங்க 2 வீலரில் வந்தாங்க. அவங்க வந்தோடனே நான் நினச்சேன் நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் கையை வச்சு. ஏன்னா அவங்க என்னை பார்க்கல, நான் கிராஸ் பண்ணுறேன், என் பேக் சைடில் கார் போகுது, ஃப்ரண்ட்டில் ஒரு பஸ்ஸு, நடுவில் அந்த பையங்க வராங்க. எனக்கு பேக்லேயும் போக முடியல, ஃப்ரண்ட்லேயும் போக முடியல. சரி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம், அந்த பையங்க என்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது அவங்க பைக்கை நான் அப்படி ஸ்டாப் பண்ணேன். அது என்ன செஞ்சு மோதி என்ன கீழே தள்ளிடுச்சு. சரியா, மோதி கீழே தள்ளிடுச்சு. ஏன்னா நல்லா அவ்வளோ வேகமாக வர வண்டியை நிறுத்துவதற்கான பலன் என்கிட்ட கிடையாது. ஆனால் மைண்டில் என்ன இருந்துச்சு, நிறுத்திடலாம் அப்படின்ச்சு. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு அதில் நம்ம குறைவுபட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சோம்னா சாத்தான் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு துன்பத்திலும் மத்தியில் நம்ம என்ன செஞ்சிருவோம், விழுந்து போயிடுவோம். அடுத்த கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எப்படி இருக்கிறான், மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்ப இருக்கிறான். ஆண்டவர் சொன்னபடி கேட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம பிரியமா இருந்து வாழ்வோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னா, பரலோகராஜன் ஒன்று இருக்கு, வரப்போறாரு, எனக்காக மரித்தாரு, என்னை நேசிக்கிறாரு, நான் பாவியா இருந்தாலும் என்னை நேசிக்கிறார், என் பாவத்தை மன்னிக்கிறார் அப்படிலாம் நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னா, அவன் யாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய வீட்டை எப்படி கட்டியிருக்கான்னா கண்மலையின் மேல் கட்டியிருக்கிறா. அது எது வந்தாலும் என்ன செய்யாது, அதனால ஆபத்து ஒன்றும் வராது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை, இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் என்ன அது பாட்டு போகுது, அது நடக்குதா அப்படிலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், அது யார்? இவ்வளோ சத்தியத்தையும் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மனுஷன் எப்படின்னா, மணலின் மேல் கட்டுகிறவனுக்கு ஒப்பா இருக்கிறா. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுது. நினச்சி பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழும்போது நம்முடைய ஜீவம் எங்கே கட்டப்படுகிறது, நம்முடைய ஜீவம் கண்மலையின் மேல் கட்டப்படுகிறதா அல்லது மணலின் மேல் கட்டப்படுகிறது, நம்ம என்ன செய்யணுமா யோசிக்கணும். ஏன்னு சொன்னால், மணல் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, பீச்சுக்கெலாம் போனால் மணலில் கட்டுவோம். அது என்ன செய்வாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, தட்டி விடுவாங்க, விழுந்துடும் இல்லை. அப்போ மணல் மேல் கட்டாதபடிக்கு நம்ம கண்மலையாக கிறிஸ்து மேலே கட்டுவோன்னு சொன்னால், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், என்ன கஷ்டங்கள், வியாதிகள் எது வந்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம், விழாமல் என்ன செய்வோம், ஸ்ட்ராங்காக இருப்போம். ஏன்னு சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குது, கண்மலையாக கிறிஸ்து மேலே. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வேளை இத்தனை நாள் மணல் மேலே கட்டி இருப்போம் அப்படின்னு சொன்னால், அதை தகர்த்து போட்டு கண்மலையாக கிறிஸ்து மேலே கட்டுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து தேவ வசனத்தை தியானிப்போம், தொடர்ந்து ஆண்டவரத்தில் ஜெபிப்போம், உபவாசத்தோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எல்லா தேவையிலும் அவர் பார்த்துக்கொள்வார். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துக்கு தான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அஸ்திபாரம் கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம். ஜபத்தோடு, விசுவாசத்தோடு, உபவாசத்தோடு, கண்ணீரோடு உடைய பாதத்தில் முறையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் சாமி. எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் பிள்ளைகளை உயர்த்த வல்லவர் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் எங்களுடைய அஸ்திபாரத்தை நாங்கள் கட்ட நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரும் வெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்வோம். உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. சோதனையோ, வியாதியோ, கஷ்டமோ, பண பிரச்சனைகளோ,
பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு, மணலில் கட்டின வீடை போல அழிந்து போய்விடாதபடிக்கு தகப்பனே, உண்மையில் கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தள்ளுங்க. ஒருவேளை அறியாத பிள்ளைகள் யாராவது சத்தியத்தை கேட்பாங்க சொன்னா ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவரின் நம்பிக்கையை விசுவாசத்தை நீங்க அதிகமாக கட்டளையிடுங்க. அப்படியே ராஜ்யத்து வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல பங்கு பெறுகிற பெரிய சாக்கியத்தை பாவிகளாக எங்களுக்கு நீர் கிருபையை தர வேண்டுமாய் இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜெனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.